வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திங்கி ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த சேனல் எதுக்காகனா கவர்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் எப்படி போடுறது, வேற எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார் மேக்ஸ் இதை பற்றி எல்லாம் சொல்றது இந்த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா யூஜிசில இருந்து நெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பற்றி பார்ப்போம். யூஜிசி நெட் டிசம்பர் 2025 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் முக்கியமாக என்ன பார்க்குறோம்னா இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 7th அக்டோபர் 2025 ஸ்டார்ட் ஆச்சு. இதோட லாஸ்ட் டேட் எப்போனா 7th நவம்பர் 2025 முடியுது. 9th 11:50 முடிஞ்சிடும். இதோட பேமெண்ட்டும் லாஸ்ட் டேட் 7th நவம்பர் 2025 முடியுது. இப்போ இதில் நம்ம இதை பார்த்தா எப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் எந்தெந்த கேட்டகரிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜென்ரலுக்கும் அன்ரிசர்வுக்கும் 1150 வரும். ஜென்ரலி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கும் ஓபிசி நான் கிரிமிலேயருக்கும் 600 rupees வரும். இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லாரும் பிசி சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும்போது ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே பிசிக்கலி டிசேபிள் பீப்புள் எல்லாத்துக்குமே 325 வரும். தேர்ட் ஜெண்டருக்கும் 325 வரும். சப்போஸ் நீங்கள் இப்போ எல்லா இதையுமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணி இருக்குன்னா கரெக்ஷன் விண்டோ வந்து 10th நவம்பர்லேருந்து 12th நவம்பர் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதோட சிட்டி சென்டரு, எப்போ எக்ஸாமினேஷன் டேட்டு, அது எல்லாமே இனிதான் வெப்சைட்ல இது பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் வந்து மொத்தம் என்னது 180 minutes இருக்கும், 2 hours. அதில் என்னன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்கும். அது கீழே நம்ம பார்ப்போம். எக்ஸாம் அப்ளை பண்ணுறது டோட்டலாக ஆன்லைன் ப்ராசஸ் ஒன்லி, வேற எந்த ப்ராசஸ் கிடையாது. இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆனால் நம்ம என்னது ஜேஆர்எஃப் ஆகலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம், இல்லை பிஹெச்டி அட்மிஷன் பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து நம்ம எந்த யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாமே போய்க்கலாம். ஜேஆர்எஃப் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மந்த்லி ஸ்டைபன் கிடைக்கும். பிஹெச்டிக்கு வந்து இதில் நம்ம கிளியர் பண்ணால் நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டி நமக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பர் சான்சஸ் கிடைக்கும். அப்போல்லாம் சொன்ன மாதிரி தான் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்னதுன்னா மொத்தம் 2 பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ல டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ். அதுக்கு வந்து 100 மார்க்ஸ். அதில் பார்ட் 1 என்னெல்லாம் வருதுன்னா டீச்சிங், ரிசர்ச் ஆப்டிடியூட், இது எல்லாமே ஒரு கொஞ்சம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரை பற்றி நாலேஜ் இருக்க மாதிரி இருக்கும். வேற ஆப்டிடியூடும் கொஞ்சம் வரும். இது நெக்ஸ்ட் பார்ட் 2 என்னன்னா நம்ம பிஜி முடிச்சிருப்போம்ல, அதில் நம்ம என்ன டிகிரி எடுத்திருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணதில் அதில் ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். எல்லா கொஸ்டினுக்குமே 2 மார்க்ஸ் உண்டு, நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. டோட்டலாக 3 hours. இதில் கொஸ்டின் பேப்பர் என்னன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒன்று இருக்கும், எக்ஸப்ட் லாங்குவேஜ் பேப்பர்ஸ். அந்த மற்றவங்க இந்த தமிழ், மலையாளம், உருது, கன்னடா அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு மட்டும் அந்த லாங்குவேஜ் இருக்கும். மற்றபடி எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். இப்போ அதில் கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஃபைனல் வந்து நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன் தான் கரெக்டாக எடுத்துக்கிடுவாங்க. இது எலிஜிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் அண்ட் ரிசர்ச் ஜென்ரல் எக்கனாமிக் செக்ஷன் இருக்குங்க, அவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் 55% மார்க் வந்து நம்ம பிஜியில் எடுத்திருக்கணும். அண்ட் இப்போதான் நம்ம பிஜியோட லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு நம்ம ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை சம் கேசஸ்னால நமக்கு எக்ஸாம் வந்து தள்ளி போயிருச்சுனாலும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி இதில் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் நமக்கு போஸ்டிங் வந்து எப்படின்னா இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கான எலிஜிபிள் நமக்கு வரும். இல்லை இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டட் ரிலாக்ஸேஷன். நம்ம ஜேஆர்எஃப் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு நமக்கு ஏஜ் வந்து 30 years இருக்கக்கூடாது. இது அந்த ஃபர்ஸ்ட் டே மந்த் நம்ம எக்ஸாம் நடக்க போகிறதுல ஃபர்ஸ்ட் டே இருக்குல்ல அந்த மந்த்தில், அதுக்கு முன்னாடி நமக்கு 30 years இருக்கக்கூடாது. மற்றபடி நம்ம ப்ரொஃபஸர்ஸ், பிஹெச்டி இதுக்கு எல்லாமே அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. நம்ம வந்து மினிமமாக வந்து பிஜி அதை முடிச்சிருந்தா போதும். அதுலேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது ரிசர்வேஷனில் எப்படின்னா 15% சீட்ஸ் வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கும், 7.5% சீட்ஸ் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸும், 27 சீட்ஸ் வந்து ஓபிசி நான் கிரிமிலேயர், 10% வந்து ஜென்ரல் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கும், 5% வந்து பிடபிள்யூடி பர்சன்ஸ்க்கும். இதில் பிடபிள்யூ பர்சன்ஸ் இருக்குங்களா, அவங்களுக்கு ஸ்ட்ரைப் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பெர் ஹவருக்கு வந்து 20 minutes எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ இதில் வந்து 3 hour எக்ஸாம்னால நமக்கு எக்ஸ்ட்ரா 1 hour கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன இருக்கணும், ஒரு இமெயில் ஐடி இருக்கணும், ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதும். வேற நம்ம அதில் ஸ்டார்டிங் நம்மளோட எனி ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. நம்ம ஆதார், பேனு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு அந்த மாதிரி எதனாலும் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட், லாஸ்ட் நம்ம மார்க் ஷீட் கேட்பாங்க. தென் நம்ம நார்மல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு,
எங்கே படித்தோம் அந்த இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தால் அதில் வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர் செலக்ட் பண்ணிக்கணும். ஆனால் இப்போவே அப்லோட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் இப்போ தான் நீங்கள் வந்து ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து அப்ளை பண்ணி இன்னும் வரலன்னா அதுக்குள்ளே லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஓபிசி இது போட்டு அப்ளை பண்ணிடலாம். தென் லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு முடிஞ்சு வரும்போது நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எப்படியும் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்க. அண்ட் இதில் அப்ளிகேஷன் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து என்னென்னா ஜேபிஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுக்கும் குறிப்பிட்ட சைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேராக உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் இதுக்கு போகும். அதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ இருக்கோ அதை படுத்தி மாறும். தென் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து வந்துடும். அது ஒரு பிடிஎஃப்ல வந்துருக்கும். டவுன்லோட் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம இப்போ எக்ஸாம் சென்டர் போகணுன்னா நம்ம கையில் என்னெல்லாம் கொண்டு போகணுன்னா நம்ம அட்மிட் கார்டு கொண்டு போகணும். ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும். ஏன்னா அதில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் எனி அதர் ப்ரூஃப் நம்மளுக்கு தெரியறதுக்காக காமிக்கிற மாதிரி இருக்கும். இதில் மோஸ்ட்டாக எல்லா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான டிகிரி எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக இதில் பாருங்களேன், அடல்ட் இன்ஜினியரிங் ஆந்த்ரோபாலஜி டோட்டலாக இதில் இதோட சப்ஜெக்ட் கோடு 46 அந்த மாதிரி இருக்கும். இதில் இருந்து டோட்டலாக 85 கோர்ஸ் இருக்குது. 85 கோர்ஸில் உங்கள் கோர்ஸ் எதுன்னு பார்த்துக்கோங்க. அது இது உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஜென்ரல் பேப்பர் அண்ட் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் இருக்குல்ல, இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸுக்கு. அடுத்த 100 கொஸ்டின்ஸ் தான் இந்த இதில் உள்ள கொஸ்டின்ஸ் வரும், சப்ஜெக்டில் உள்ள கொஸ்டின்ஸ். இது வந்து இப்போ ஒரு இனி யாராவது பிஹெச்டி பண்ணுற இருக்கவங்களும் தென் ஏதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிக்காக பார்க்குறவங்களும் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.